ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு பிரண்டையை வச்சு வித்தியாசமாக எப்படி ஒரு தொக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவும் நார்மலாக ஊறுகாய் மாதிரி பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எங்காத்த மாடியில் வளர்ந்த பிரண்டை. நம்ம மாடியில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னாக்கா நமக்கு வேணுங்கிற போது இது போல் இலசாக பறிச்சுக்கலாம். இதை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வீட்டில் வளர்த்தா மட்டும்தான் இவங்க இலசா நம்ம பறித்து செய்ய முடியும். கடையில் வாங்குறதுலலாம் கொஞ்சம் முத்தலாக தான் கிடைக்கும். அதனால் எல்லாருமே வீட்டில் ஒரு தொட்டியில் பிரண்டையை வச்சு வளர்த்துக்கணும். இது இலசா இருந்ததுனால இதால் அப்படியே கட் பண்ணிட்டேன். கையில் படவே இல்லை. இதை நறுக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டோன்னா அவ்வளோவா அரிக்காது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வச்சிடணும். இப்போ கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே அந்த சூட்லேயே வைக்காமல் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதும் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த பிரண்டையோட இலையெல்லாமும் அதில் போட்டுருக்கேன்னா அதுவும் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இலையையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பிரண்டையில் உள்ள அரிப்பு நாக்கில் அரிக்காமல் இருக்கும். இல்லாட்டா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறணும். இப்போ இந்த பிரண்டை தொக்குக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். அதில் கோது ஓடு இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். புளியும் இதோட போட்டு 2 வதக்கிட்டோம்னாக்க பிரண்டையை அரைக்கும் போதே அந்த புளியும் சேர்ந்து மசிஞ்சிரும். இல்லாட்டா புளியை தனியாக ஊற வச்சு கரைச்சி விடுறதே அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தொக்கு சுண்டி வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் புளியையும் பிரண்டையோடையே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பிரண்டை நல்லா வதங்கி இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரிச்சாப்பில் எடுத்துட்டோம்னாக்கா அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை ரொம்ப சூடு உடம்புக்கு, அதனால் ஒரு 10 வெங்காயம் போடுறது அதை கொஞ்சம் குளிர்ச்சியாகும். 2வது வெறும் பிரண்டையை போட்டு தொக்கு பண்ணினோம்னாக்கா குழந்தைகள்லாம் அவ்வளோவா சாப்பிடாது. அதனால் ஒரு 10 வெங்காயம் 4 பல்லு பூண்டை போட்டு பண்ணுறது அந்த வாசனையிலே பிரண்டை தொக்குங்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுடுவோம். பிரண்டை ரொம்பவே நல்லது. எலும்புக்கு, வயிற்றில் உள்ள அஜீரண கோளாறுக்கெலாம் ரொம்ப நல்லது. மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து உரிச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். இதுலேயே புளி எடுத்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வேணுன்னா அப்புறமா பாத்துண்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஈரம் இல்லாத மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவு பொடி பண்ணினா போதும். இப்போ நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இல்லை ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வழவழன்னு அரைச்சிக்கலாம். இலம் பிரண்டைங்கிறதுனால நல்லா நைஸாக மசிஞ்சிடும். இப்போ இந்த வானல்லையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வெளியூர் கொடுக்கறதுனால ரொம்ப எண்ணெய் விடலை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள்,
கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த அரைச்சி வச்ச விழுது குட்டி ஸ்பூன் தான், அதால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். எங்களுக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அலம்பிட்டு அதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க, காரம் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த காரம்லாம் சரியாக இருக்குது, உப்பு மாத்திரம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நான் சுபாக்கு கொடுத்தேன்னு போனதுனால ஃப்ளைட்டில் பார்த்தா எண்ணெய் கசியும். அங்கே போய் விட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே பத்திரமா டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அங்கே போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கலந்து வச்சுட்டோம்னாக்கா நல்லா இருக்கும், வீணாக போகாது. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடி விட்டாமல் கலரி வச்சிடும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி எடுத்தோன்னாக்கா நல்லா வீணாகவே போகாது. இது இனிமேல் அடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை தாராளமாக விட்டுட்டு ஆற்றுல வச்சுக்கிறதுக்கு அப்படியே பண்ணி எடுத்து பாட்டிலில் விட்டு வச்சிடலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எடுத்து லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், எண்ணெய் கம்மியாக விட்டதுனால. அதனால் போகும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுட்டோன்னா வீணாகவே போகாது. அங்கே போனதுக்கப்புறமா எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் அப்படி தான் அவளுக்கெல்லாம் கொடுக்கறதுனாக்கா இப்படி தான் தொக்கு எல்லாமே இப்படி தான் லைட்டாக தான் எண்ணெயை விட்டு பண்ணி கொடுக்குறேன். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது, அவங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் விட்டோம்னாக்கா இன்னும் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் எல்லா எண்ணெயும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது போல் அடி ஒட்டாமல் வர டயத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும். லாஸ்ட்டாக இந்த பொடியை தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இந்த வறுத்து அரைச்ச பொடியை போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வீட்டுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எண்ணெயை விட்டு இது போல் பண்ணுறதே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் தொக்கு. இந்த பிரண்டை தொக்கு சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எலும்பு நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உடம்புல உள்ளுக்குள்ளே உள்ள வீக்கத்தை கூட இந்த பிரண்டை குறைச்சிரும் அப்படிங்கிற. அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 3 மாதம் ஆனால் கூட வீணாக போகாது. இப்போ இந்த தொக்கை வச்சு எப்படி சாதம் கலக்கலாங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன இல்ப கரண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை 3ஐயும் நல்லா வறுத்துட்டு கிண்ணத்தில் போட்டுன்ட்டு நம்ம இந்த தொக்கு பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்த பிரண்டை தொக்கை இந்த வேர்க்கடலை எல்லாத்தோடையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கலந்த கிண்ணத்துலேயே எவ்வளோ சாதம் கலக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தொக்கை போட்டு கொஞ்சம் வேணால் எண்ணெயை மேலாக விட்டுட்டு கலந்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இந்த பிரண்டை தொக்கு சாதம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.